சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உலகம்பட்டியில் இயற்கை முறையில் சிக்கனமாக விவசாயம் செய்து வருபவர் இயற்கை விவசாயி சிவராமன். இவர் பல ஆண்டுகளாக இயற்கை முறையில் விவசாயம் செய்து அசத்தி வருகிறார். இந்த செயின் ஒன்னோட ஒன்று பின்னிருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு இந்த மாதிரி நேருக்கு நேராக சரி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே எடுத்து இப்போ 20 நாள் பயிர் 15 நாளில் இருந்து 20 நாளில் இந்த தடத்தில் அந்த ஸ்டெப்பில் போட்டுடுறோம். நாற்பதுலேருந்து 50வது நாள் பயிருக்கு இந்த ஸ்டெப்பில் மாட்டுறோம். சரிங்களா? இதில் மாட்டிட்டு இப்போ இதில் இழுக்கிறோம். இந்நிலையில் நெல் பயிர் நடவுக்கு பின் செலவுகளை கட்டுப்படுத்தும் விதமாக களை எடுப்பது, உரமிடுதல், பூச்சி மருந்து தெளித்தல் போன்ற செலவுகளை கட்டுப்படுத்தும் விதமாக பல ஆண்டுகளாக பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். இதில் பயிர் நடவுக்கு பின் களை எடுப்பதற்கு செலவுகளை கட்டுப்படுத்த பல ஆண்டுகளாக பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். பெரும்பாலும் இந்த மாதிரி புல் நமக்கு இந்த ஸ்டேஜில் களை இழுத்துறணும். இதுக்கு பெரிய புல்லாக வந்துச்சுன்னா, வேர் ரொம்ப விழுந்துச்சுன்னா எடுபடாது. இப்போ நம்ம களை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 25 ஆள் 30 ஆள் செல்லுது. ஒரு பகுதிக்கும் ஒரு கூலி என்னென்னா 2000 ரூபா, 300 ரூபா, 200 ரூபா இப்படி கூலி. 6000 ரூபாயிலேருந்து 7000 5000 ரூபா வரை களை எடுக்க வருது. ஆனால் இது எப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு மணி நேரத்தில் ஒரு ஆம்பளையால் பார்த்தீங்கன்னா 50 சென்ட் இதை இழுக்கலாம். அப்போ ஒரு ஏக்கருக்கு 2 மணி நேரம் தான். இப்போ ஆள் விட்டோம்னா ஒரு களை எடுத்து நமக்கு உரம் போடுறதுக்கு ஒரு ஏக்கரை 4 நாள் 3 நாள் இப்படி ஆயிடுது. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரே நாளில் நான் ஒரு ஏக்கரை களை ஓட்டிடுவேன். ஒரே நாளில் உரத்தையும் கலந்து போட்டுருவேன். அப்போ எனக்கு மாற ஆள் நேரம் இது எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ நான் ஒரு ஏக்கருக்கு 600 ரூபா ஒரு ஆம்பளை ஆள் கொடுத்தேன்னா போதும். அவர் ஒரு ஏக்கரை இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு வந்துடுவார். சரி, இதிலேருந்து இப்போ தப்புற களை இருக்கு இல்லையா, 1 2 அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் ஒரு 4 பேர் 5 பேர் அது பயிர் பெருசாக வந்தோன்னே இதுலேருந்து எப்படியும் தப்பிடும். அந்த தப்புன கலையை எடுக்கிறதுக்கு குறைஞ்ச ஆளை வச்சே நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லா விவசாயிக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக சேறு ஓட்டி நடவு செய்கிறவங்களுக்கு இது இழுக்கக்கூடிய பக்குவம் 16 நாள்லேருந்து 20 நாள். இந்த மாதிரி தரை இருக்காமல் சேறு சகதியமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இப்போ விரலை போட்டு தான் நம்ம களை இப்படி உழப்புவோம். இப்படி அப்போ இப்படி விரலை போட்டு உழப்பையில் அது கூட ஒதுங்கிடும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு ஒரு செயின் போட்டிருக்கிறதுனால ஒரு எங்கனையுமே ஒதுங்காது. நீங்கள் அப்படியே சேறு நல்லா குழப்பிக்கிட்டு வரும். இன்னொன்று, பயிரை தட்டிக்கிட்டே வர்றதுனால இப்படியே பயிரை இந்த பயிரில் இருக்க பேனு, இலைச்சுருட்டு புழு, விட்டி, பச்சை புழு, கொம்பு புழு இப்படிங்கிற பூச்சியெல்லாம் உதிர்ந்துடும். உதிர்ந்த பூச்சி மறுபடியும் தண்ணியில் நீந்திக்கிட்டு வராமல் அப்படியே இந்த செயின் சேரோட சகதியமாக மறைச்சிக்கிட்டே வந்துடும். அப்போ பூச்சி கட்டுப்பாட்டுலையும் இது நமக்கு முதன்மையாக இருக்குது. இது 1:2 ஒரு செயல் 2 பலன். இப்போ நான் இழுத்துட்டு வந்தேன் பார்த்தீங்க, எங்கேனையுமே பயிர் எந்த டேமேஜும் ஆகிருக்காது. அப்படித்தான் இதில் இன்னொன்று என்ன பெரிய சாத்தியம்னா, வருஷ நடவுக்கும் பயன்படுத்தலாம், சும்மா நடுகைக்கும் பயன்படுத்தலாம், பாத்தி நடுகைக்கும் பயன்படுத்தலாம். ஏப்பா வருஷ நடவு நட்டால் கோணாவிட்டு இந்த மாதிரி ஓட்டிடலாம்ப்பா, வருஷ நடவுக்கு களை எடுத்துடலாம், இப்படி சும்மா நடுகைக்கு எப்படிப்பா எடுக்க முடியும்னு கேட்குறவங்களுக்கு தான் இது சும்மா நடுகைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு காட்டுறோம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்த இவ்வளோ சீக்கிரம் நம்ம களை ஓட்டிட்டோம். அதில் நிறைவான முயற்சியாக பயிர்களை பாதிக்காத வகையில் 4 மீட்டர் இடைவெளியில் 2 PVC பைப்புகள் பொருத்தி
இழுவை கம்பி வைத்து கம்பியில் சிறு சிறு இடைவெளியில் துளை போட்டு அதில் வயர் மூலம் இரும்பு செயின்களை தொங்கவிட்டு அடிப்பகுதியில் தேவையில்லாத நட்டுகள் கட்டிவிட்டு வடிவமைக்கப்பட்ட அந்த புதிய தொழில்நுட்பம் சுமார் ரூபாய் 2900 செலவில் 15 கிலோ எடையில் தயாரானது. இப்போ வயல்ல பாசி இது இருந்துச்சுன்னா அந்த பாசியை அப்புறப்படுத்துறதுக்கு அடுத்து இந்த இலை சுருட்டு புழு, யானை கொம்பன் புழு, பச்சை புழு, கொம்பு பூச்சி, இந்த மாதிரி பூச்சிகள் நம்ம பயிரில் தாக்கி இருந்துச்சுன்னா அந்த பயிரை வந்து உதுத்து விடுறதுக்கு தண்ணியில் பயிராக இருந்தாலும் நீங்கள் பார்ப்பீங்க, இது பயிருக்கு சேதாரம் இருக்காது. அந்த திரும்புகிற இடத்துல மடங்கினாலும் நெல் பயிர் நிமிர்ந்துக்கும். இந்த 50 நாள் 60 நாள் பயிருங்கிறது அதுக்கு முன்னாடி நம்ம களை பறிச்சிருப்போம், கட்டுப்படுத்தியிருப்போம், பெரிய களையை இது அப்புறப்படுத்தாது. ஆனால் இப்போ இது எதுக்கு இழுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பயிரில் தாக்கியிருக்கிற பூச்சிகள் ஏதாவது இருந்தால், குறிப்பாக இந்த பருவத்தில் என்ன பூச்சி வரும்னா பச்சை பூச்சி வரும், பச்சை புழு வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலைச்சுருட்டு புழு வரும். அடுத்து பச்சை கொசு இந்த மாதிரி வரும். அப்போ இந்த நேரத்தில் நம்ம களைக்கு இருந்தாலும் இல்லாட்டியும் பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்காவது ஒரு ஸ்டெப்பு போட்டு இழுத்தோம் அப்படின்னா, ஒரு வேளை வேப்ப பாசி இல்லை மற்ற பாசி, நீரில் உண்டாகிற பாசி ஏதாவது கீழே இருந்துச்சுன்னா அந்த பாசியை வந்து இழுத்துக்கிட்டே அப்படியே மடக்கிக்கிட்டே வந்துடும். பூச்சியையும் கொட்டிடும், பாசியையும் அப்படியே அப்புறப்படுத்திக்கிட்டே வந்துடும். இது கூட்டு நடவுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி தான் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். வரிசை நடவுக்கும் பயன்படுத்தலாம், கூட்டு நடவுக்கும் பயன்படுத்திக்கலாம், எல்லா கட்டத்துக்கும் பயன்படுத்தலாம். இந்த ஸ்டேஜில் இருக்கையில் தரை வந்து இருக்கணும், லொலன்னு இருக்கணுங்கிறது இல்லை. 50 நாள் பயிருக்கு 16 நாள்லேருந்து 20 நாளில் இருக்கிற பயிருக்கு தான் தரை வந்து கொஞ்சம் கடினம் இல்லாமல் கொஞ்சம் கொலன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். நடவு செய்த 15 நாட்கள் முதல் 20 நாட்களுக்குள் அடிப்பகுதியிலும் 30 நாட்கள் முதல் 40 நாட்களுக்குள் மேல் பகுதியில் உள்ள அமைப்பில் கம்பிகளும் மாட்டிவிட்டு பயிர்களில் களை எடுப்பதை முயற்சி செய்துள்ளார். அதில் பாசிகள் முழுவதுமாக அகற்றப்பட்டு களைகள் எடுப்பதில் வெற்றி பெற்றுள்ளார். இப்போ நம்ம இது இழுக்கணும் அப்படின்னு சொன்னால் வயலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு தண்ணி இருக்கணும். அப்போ 2 இன்ச்சு தண்ணி இருந்துச்சுன்னா அந்த நீங்கள் பார்ப்பீங்க, இந்த பைப்புனால எந்த இடர்பாடும் இல்லை, பயிர் அப்படியே நிமிந்துக்குதா. எல்லோரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைப்பு அமுங்கிரும்னு நினைப்போம், அப்படி அமுங்கிறதுக்கு வேலை இல்லை. 2 இன்ச்சு தண்ணி இருந்துச்சுன்னா பயிர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒட்டாமல் அப்படியே மேலால் நிமிர்ந்துக்கிட்டே வந்துடும். களை எடுக்கும் பொழுது அதில் பயிரின் தாளில் உள்ள பூச்சிகள், பேன்கள், புழுக்கள் கீழே விழுந்து மண்ணுக்குள் மடிகிறது. இதனால் சுமார் 90% பூச்சிகள் கட்டுப்படுத்தப்படுகிறது.